வாட் இஸ் தின் யூட்ரைன் லைனிங் ஆர் தின் எண்டோமெட்ரியம், இது என்ன ரீசன்ஸ்னால நம்மளுக்கு வரும் அண்ட் இந்த மாதிரி தின் எண்டோமெட்ரியம் இருந்தா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். I am Dr. Nivedita Amaldan, fertility consultant from the Hive Fertility Clinic. Generally, uterus ஓட inner lining அதாவது endometrium அப்படின்றது நம்மளுக்கு natural pregnancy வரத்துக்கும் இல்ல IUI, IVFல pregnancy வரத்துக்கும் ரொம்பவே important. இந்த endometrium thickness minimum நம்மளுக்கு 7 mm இருக்கணும் and maximum it can be even up to 14 to 15 mm. Usually இந்த endometrium 7 mm க்கு கம்மி இருக்கு அப்படின்னா இதை நம்ம தின் எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த மாதிரி தின் எண்டோமெட்ரியம் இருக்கும்போது சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு கன்சீவ் ஆகிறதுக்கான டைம், அதாவது டைம் டு பிரெக்னன்சி அதிகமா எடுக்கிறதா ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்ஸ்னால இந்த எண்டோமெட்ரியம் தின்னா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் நம்மளுக்கு எக்கோட குவாலிட்டி. எக் வளரும் போது அதுல இருந்து செக்ரீட் ஆகிற ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் நம்மளுக்கு இந்த எண்டோமெட்ரியமை க்ரோ பண்ணும். சில பேருக்கு எக் குவாலிட்டி அவ்வளோ நல்லா இல்லை, எக்ல இருந்து உற்பத்தி ஆகிற ஈஸ்ட்ரோஜன் கம்மியா இருக்கு அப்படின்னா இதனால நம்மளுக்கு அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் தின்னா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சம்டைம்ஸ் எக் growthக்கு நம்ம கொடுக்குற மெடிசின்ஸ், அதாவது கிளாமிஃபின், லெட்ரசோல் இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் உங்க டாக்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா இதோட சைடு எஃபெக்ட்னாலையும் நம்மளுக்கு அந்த எண்டோமெட்ரியம் ஒரு சில பேருக்கு தின்னா இருக்கும். அண்ட் இது நம்ம வெயிட் பண்ணும்போது நேச்சுரலாவே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சில பேருக்கு இந்த யூட்ரஸோட லைனிங்ல இன்ஃபெக்ஷன் வரதுனாலையும் இந்த எண்டோமெட்ரியம் க்ரோ ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபெக்ஷன் அப்படின்றது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு எக்ஸசிவ் ஒயிட் டிஸ்சார்ஜ், இச்சிங் இந்த மாதிரியான ப்ராப்ளம் ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னா ப்ராபப்ளி இன்ஃபெக்ஷனுக்கான டெஸ்ட்டை நம்ம ரன் பண்றது பெட்டர். பட் என்னன்னா நிறைய வாட்டி நம்மளால இந்த இன்ஃபெக்ஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எஸ்பெஷலி நம்மளோட இந்தியன் கண்ட்ரீஸ்ல டியூபர்குலோசிஸ், அதாவது டிபி இந்த யூட்ரஸோட லைனிங் அஃபெக்ட் பண்றதும் அண்ட் இதனால எண்டோமெட்ரியம் தின்னா இருக்கிறதும் ஒன் ஆஃப் த காமன் ரீசன்ஸ். ஒரு சில பேருக்கு யூட்ரஸ்ல ஏதாவது சர்ஜரிஸ் நம்ம பண்ணியிருக்கோம், லைக் ஃபைப்ராய்டு இருக்கு அதை ரிமூவ் பண்ணியிருக்கோம், இல்ல யூட்ரஸ்குள்ள ஒரு செப்டம் இருக்கு இதை நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரியான காரணங்கள்னாலையும் தின் எண்டோமெட்ரியம் வரலாம். அண்ட் ரேரா ஒரு சில பேருக்கு போஸ்ட் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி, அதாவது டிஎன்சி பண்ணதுக்கு அப்புறம் இந்த யூட்ரஸ் லைனிங் க்ரோ ஆகாம தின்னாவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த தின் எண்டோமெட்ரியம்க்கு என்ன ரீசன் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இதை நம்ம ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்கம்ஸ் பெட்டரா வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் ஜென்ரலி இந்த ரீசன்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு சம்டைம்ஸ் உங்க டாக்டர் உங்களுக்கு ஹிஸ்ட்ரோஸ்கோபி அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஹிஸ்ட்ரோஸ்கோபி அப்படின்றது நம்ம இந்த எண்டோமெட்ரியம்குள்ள ஒரு கேமரா மாதிரி போட்டு எதனால அது தின்னா இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவோம். அண்ட் சம்டைம்ஸ் இந்த ஹிஸ்ட்ரோஸ்கோபிக் கைடடா PRP இன்ஜெக்ஷன், அதாவது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா நம்ம அந்த எண்டோமெட்ரியம்ல இன்ஜெக்ட் பண்ணும்போது இந்த தின் எண்டோமெட்ரியம் ப்ராப்ளம் சால்வ் ஆகி எண்டோமெட்ரியம் திக்னஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. இல்ல இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷனுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம எடுக்கும் போது இந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் ஃபியூ பேஷண்ட்ஸ்க்கு யூட்ரஸ்க்கு போற பிளட் சப்ளை கம்மியா போறதுனாலையும் இந்த எண்டோமெட்ரியம் தின்னா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பிளட் சப்ளை இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான மெடிசன்ஸ் நம்ம கொடுக்கும்போது இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் இம்ப்ரூவ் ஆகிறதாகவும் அண்ட் நேச்சுரல் ரெமெடிஸ் லைக் ஃபர்டிலிட்டி யோகா and taking lot of tomatoes, white pumpkin இதெல்லாமும் endometrial thickness-ஐ improve பண்றதா ஒரு சில ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. Sometimes even alternative medicines like acupuncture can help to improve the blood supply to your uterus and இதனால இந்த endometrium thickness improve ஆகிறதுக்கும் possibilities இருக்கு. So if you're having thin endometrium, definitely it's nothing to worry about. என்ன ரீசன் அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த பர்டிகுலர் ரீசனை நம்ம ட்ரீட் பண்ணும்போது there are a lot of chances for you to improve your fertility potential.